ஹலோ, ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரியும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்சிங் வீடியோனா இது என்ன விதமான அன்பாக்சிங் வீடியோனா ஜஸ்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேயே நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தேமோ, தராஸ், அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அப்போது எனக்குன்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கும் பற்றியும் அவ்வளோவா ஐடியா இல்லை, அதை பற்றியும் எனக்கு தெரியாது. நான் இத்தனை வருஷத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருந்ததுக்கு ஒரு நாளுமே பண்ணதில்லை. பட் நான் ஃபாரினில் இருக்கும்போது ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். ஏன்னா வந்து ஃபாரினில் ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்றது நம்ம சும்மா போயிட்டு இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு சாமான் வாங்கிட்டு வர மாதிரி தான். ஸோ அதனால ஆன்லைன் பர்ச்சேஸ் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டாக உண்மைக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அமேசானில், அடுத்து நோன்னு சொல்லுவாங்க, நோனில் அங்கேயும் இருக்குது, தேமோ, இதில் எல்லாத்துலேயும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஸ்ரீலங்காவில் நான் எதுவுமே பண்ணலை. அது பண்ணணும்னு நினைக்கிற நேரம் எல்லாமே வந்து நான் இருக்கிற டைமில் வந்து எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோ சரியில்லை, அவங்க வந்து அந்த ஆப்பில் காட்டியிருக்கிறது ஒன்று, எங்களுக்கு ரிசீவ் ஆகுறது இன்னொன்று, அடுத்து ஆப்பில் சொல்லியிருப்பாங்க இத்தனை பீசஸ் வரும்னு, ஆனால் பட் வந்து பீசஸ் கம்மியாக வரும், இல்லாட்டி டேமேஜாக வரும், குவாலிட்டி இல்லாமல் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நான் கொஞ்சம் பயந்தேன், ஓஹோ ஆன்லைன் பர்ச்சேஸ்னாலே இப்படி தான் அப்படின்றது. பட் ரீசன்ட் இயர்ஸ், மந்த்துன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி அதில் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ நானும் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் மேபி ஒரு ப்ரொமோஷனுக்காக செய்யலாம். நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல வரலை. என்னோட கூட இருக்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சஜஸ்ட் பண்ணி தான் நான் இது பண்ணுறேன். பிகாஸ் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள், அவள் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணால், சிஸ்டர் இது நான் கேட்கும்போது, அவகிட்ட ஒரு சஜஷனாக கேட்கும்போது அவள் சொன்னால், அலி எக்ஸ்பிரஸ் ரொம்ப நல்லோம். ஏன்னா வந்து அவள் கண்டினியூஸாக அலி எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவள் சொன்னால் அலி எக்ஸ்பிரஸ் நல்லோம். அலி எக்ஸ்பிரஸில் வந்து அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைம் பீரியடுக்கு முதலே 1 வீக் முதலே ரிசீவ் ஆயிரும் உங்களுக்கு. எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் கூட அவங்களோட ரொம்ப சூப்பர். அதில் இருக்கிற மாதிரியே எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஈஸி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது அவங்களோட ரிட்டர்ன் பாலிசி கூட நல்லா. ஸோ ஆல் ஓவர் நல்லோன்ற மாதிரி தான் அவள் சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் ஏன் அவகிட்ட சஜஷன் கேட்டேன்னா, நான் கொஞ்சம் பார்த்தேன், தேடி பார்க்கும்போது டராஸில், தேமோலலாம் வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த எல்லா 3 ஆப்லேயுமே வந்து பட் ஒரு சில திங்ஸுக்கு இருக்குது. அப்போ ஷிப்பிங் சார்ஜஸ் உள்ள சில அதாவது திங்ஸ் இருக்குது, குட்ஸ் ஐட்டம். அதுகளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, இப்போ தேமோ எடுத்திங்கன்னா, தராஸ் எடுத்திங்கன்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப கூடவா காட்டுறாங்க. அது என்ன பர்பஸ்னால், அது அவங்களோட ட்ரிக், அவங்களோட சேல்ஸ் ட்ரிக்குன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரையில். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பெட்டா போயிட்டு இப்போ வாங்கிட்டு வர்றோம் ஒரு திங்ஸ். ஒரு பெட்டாக்கு போய்ட்டு வாங்கலை, ஜஸ்ட்டு பார்க்குறோம் ஒரு திங்ஸ். அந்த திங் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபான்னு அந்த பெட்டாவில் போட்டிருக்காங்க. பட் அதே திங்ஸ் நாங்கள் இந்த ஆன்லைனில் பார்க்குறோம், ஆப்பில் 150க்கு 150 ரூபாய்க்கு போட்டிருக்குறாங்க. ஸோ நாங்கள் எங்கே போவோம்? ஆன்லைனில் தான் கண்டிப்பாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போவோம். பட் அதை நம்பி நாங்கள் உள்ளே போகும்போது அவங்க அங்கே கீழே ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் போகிற திங்ஸை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மாதிரின்னு கூட சொல்லலாம். 200, 250, 300 அந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் நான் நிறைய பார்த்தேன். அப்போ நீங்கள் வந்து பே பண்ணுறப்போ அந்த பேயிங் ஆப்ஷன் வரும்போது இது ரெண்டும் ஆட் ஆகி தான் உங்களுக்கு வரும், கல்குலேட் பண்ணி. ஸோ ஆட் ஆகி வரும்போது உங்களுக்கு அங்கே கீழே 450, 500 நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்களே, என்னடா
பெட்டால 350ன்னு சொல்லி இங்க 150ன்னு சொன்னனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ண பார்த்தா, எங்க ஷிப்பிங் சார்ஜஸே அவ்வளோ ஹையா இருக்கு. அதுக்கு நான் பெட்டாலயே வாங்கலாமே! ஈவன் அந்த திங்ஸ தொட்டு பார்த்து கூட நான் என்னால வாங்க முடியும். இது எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆக காட்டியும் எப்படி என்ன மாரின்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ, அப்ப அதெல்லாம் நான் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான், இந்த என்னோட வொர்க் பண்ற கேர்ள் அவ சொன்னா. இப்ப இதுல வந்து அப்படி இல்ல, கொஞ்சம் கம்மின்னு. அப்புறம் அத ஓப்பன் பண்ணும்போது இதுலயும் கொஞ்சம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டா நான் பார்த்த திங்ஸ். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் வந்து இங்க இந்த வீடியோ நான் ப்ரமோஷனுக்காக செய்யல. அலி எக்ஸ்பிரஸ் சப்போர்ட்டர், தேமு சப்போர்ட்டர் அப்படின்றதுக்காகவும் நான் செய்யல. ஆல் ஓவர் வந்து ஒரு சாதாரணமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். அது தப்பான விஷயமா வெளிய போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்ளோ இன் டீட்டெயிலா நான் இத இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு நான் குடுக்குறேன். அ ஏன்னா என்ன மாதிரி மேபி நீங்க வந்து நல்லாவே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருக்கலாம். பட் என்ன மாதிரி ஒருத்தவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அதுக்குள்ள நாங்க போயிட்டு சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்த நாங்க செய்யணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ, அவவும் வந்து எனக்கு சொல்லும்போது, நான் ஃபர்ஸ்ட் அப்ப ஆப்ல வரவும் அவளுக்கு நான் காட்டுனேன். "இங்க பாரு அப்ப இதுலயும் தானே அப்படி இருக்கு" அப்படின்னு. "இல்ல, இல்ல இதுல வந்து ஒரு 2, 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத பர்ட்டிகுலரா சர்ச் பண்ணீங்கன்னா, அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும்." ஓகே. ஆ சரி. ஓகே பார்ப்போம். அப்படின்ற மாரி பார்க்கும்போது தான், அவகிட்டயே நான் கேட்டேன். "நீ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணு. ஆ அப்ப வந்து நான் இதில நான் சர்ச் பண்றேன்." அப்ப அவ எனக்கு ஃபர்ஸ்ட்டா சொன்னது பொலிஜெல் நெயில் செட் அப்படின்னு. பொலிஜெல் நெயில் செட்ட வந்து சரி நான் பார்ப்போம் அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அமௌண்ட்ல இருந்துச்சு. எனக்கு அந்த அமௌண்ட் ஞாபகம் கூட இல்ல. ஸோ அதில வந்து ஷிப்பிங் சார்ஜஸோட தான் இருக்கு. ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நான் அதே சமயம் டராஸ் தேமோலையும் செக் பண்ணேன். ஹை ஷிப்பிங் சார்ஜஸ் சேம் ப்ராடக்ட்ஸுக்கு. ஸோ அவ சொல்றது உண்மை மாரி இருந்துச்சு. ஓகே நாங்க இது வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோவ கண்டிப்பா செய்யணுன்றதுக்காக வேண்டி நான் எனக்கு வேற எந்த பர்ப்பஸும் இருக்கல. ஸோ இத வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே தேங்க்ஸ் பண்ணிட்டு அவக்கு நான் இத நான் ட்ரை பண்ணேன். அவ அந்த நேரம் இன்னொரு விஷயமும் சொன்னா. அ நீங்க இந்த அந்த நான் அதுதான் அந்த பர்ட்டிகுலர் டேட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு முதல்லே வந்துரும் அப்படின்னு. ஓகே. அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் தான் உண்மைக்குமே அந்த ஆர்டர் போட்டேன். பட் எனக்கு குடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 18 டூ சாரி 16 டூ 22 இந்த டேட் பீரியட்டுக்குள்ள ஜூன் 16 டூ 22க்குள்ள வந்துரும். அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அரவுண்ட் 1 மந்த் டைம் பீரியட்ல தான் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு சேஞ்ச் ஆகி அப்படி தான் வருது. ஸோ, அதனால தான் அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால நானும் இது வந்து எனக்கு ஒரு அவ்வளோ அவசரமான ஒரு திங்ஸும் இல்ல. எனக்கு இது கிடைக்கலாட்டி என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. ஸோ, அதனால நானும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சரியா 18 ஜூன் கிடைச்சிருச்சு. ஓகே. பிஃபோர் 4 டேஸுக்கு முதல்லே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சோனே, ஓகே. ஐ ஃபீல் ஸோ குட் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் வந்து நல்லா அது ஓகேல்ல. ஒரு 4 டேஸ்க்கு சொன்ன டேட்ட விட கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன் அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீங்க வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோன்ல தான் நான் வந்து அலி எக்ஸ்பிரஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 1 மந்த் பீரியட்ல எனக்கு வந்து என்னன்னா, ஆ அந்த அவங்களோட அப்டேட்ஸ் இருக்குல்ல, சூப்பர்ப் சூப்பர்ப்ன்னு சொல்லலாம். அவங்க அப்டேட்ஸ் இப்போ வந்து இப்போ தான் அந்த ஷிப்பிங் போட்டு இப்போ தான் இந்த கண்ட்ரி டூ இந்த கண்ட்ரின்னு ஒரிஜின் சேஞ்சா அதிலருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னா அக்யூரேட்டா அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆர்டர் எங்களுக்கு ரிசீவ்ட் ஆனோனே, ஆ நான் பார்க்குவேன். இப்ப சாதாரணமா நான் அங்க Amazon, நூன்லலாம் வந்து எங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆனோனே, அன்னைக்கு அடுத்த நிமிஷம் எங்களுக்கு இமெயிலோ, ஹவெவர் நாங்க எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி ரிசீவ்ட். நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அந்த மாரி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு அப்படி வந்துரும். ஸோ, இதுக்கு எனக்கு வரவே இல்ல. என்னடா! பட் எனக்கு நான் ரிசீவ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வரல. ஓகே நான் ஆப்புக்குள்ள போயிட்டு பார்த்தா,
அங்க வந்து ஆப்ஷன் வந்து ரிசீவ்டுன்னு நாங்க தான் குடுக்க இருக்குது. ஸோ அந்த ரிசீவ்டு நான் குடுத்ததுக்கப்புறம் தான் அந்த நோட்டிஃபை வந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இதுல. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப்பு. இப்படி தான் அந்த ஆப் இருக்கும் AliExpress. ஸோ இது வந்து என்னோட ஆஃபீஸ் ஃபோன். நான் ஆஃபீஸ் யூஸுக்கு வச்சிருக்கிற ஃபோன். இதில நான் காட்டுறதுக்கு ரீசன் அ நான் AliExpress யூஸ் பண்ற மொபைல்ல தான் நான் இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதில தான் எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. இது வந்து நான் ஜஸ்ட்டு நார்மலா உங்களுக்கு காட்டுறதுக்குன்னு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். நீங்க இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் காட்டியிருப்பாங்க. இப்ப சாதாரணமா நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க. இது வந்து ஒரு 14 பீஸ் கார்ட்டூன் பேங்க்ஸ் புரோக்கன் ஏர் கிளிப்ஸ். ஓகேவா? அதாவது 14 பீசஸ் உள்ள ஒரு ஏர் கிளிப்ஸ். அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இது ஷூரா சைனாக்காரங்களா தான் இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. ஓகே. எனிவே பட் இதில வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல காட்டுது ரூ. 550. அப்போ எல்கேஆர் 550. பட் இது என்னதுன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ். உங்களுக்கு பாருங்க, எடுத்தோனயே அது உங்களுக்கு முன்னுக்கே இருக்குது. இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டெலிவரி டேட் போட்டிருக்காங்க. இந்த மாதம் 28லேருந்து அடுத்த மாதம் ஜூலை 7க்குள்ள வந்துரும்ன்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு 5 டேஸ்க்கு முதல்லே உங்களுக்கு வந்துரும். அப்போ அதில வந்து நீங்க எப்பயுமே இந்த ஆப் AliExpressன்னு மட்டும் இல்ல. நீங்க எந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம்க்கு போனாலும், கண்டிப்பா ரேட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்க போறீங்கன்னா, ஏன்னா நாங்க அங்க போயிட்டு தொட்டோ, இல்லாட்டி அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம கண்ணாலயோ நாங்க பார்க்கறதில்ல. ஜஸ்ட் இது வந்து இந்த கண்ணாலன்னு நான் சொல்றதுன்னா, கையில இப்படி தொட்டு, அத நம்ம ஃபீல் பண்ணி, ஓகே இது எங்கேயும் உடைஞ்சில்லன்னு நான் இந்த திங்ஸ வந்து நம்ம ஒழுங்காவே நாங்க பார்க்கல. ஜஸ்ட் அவங்க ஃபோட்டோல அழகா ஃபோட்டோவ போடுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியுமா அதில வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி இருக்கும், அ உடைஞ்சிருக்கா, ஒண்ணுமே எங்களால பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு விஷயம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ். ஸோ இந்த ரேட்டிங், ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? அடுத்து என்னன்னா, அந்த சும்மா அந்த போட்டிருப்பாங்க. அந்த மாதிரின்னு இல்லாம, சி இதில வந்து நெறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ரேட்டிங் போடுறாங்க. ஏன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ரேட்டிங் போடுறாங்கன்னா, இந்த ஆப்ல இன்னொரு ஒரு சேல்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கு. என்னன்னா, அவங்க கிட்ட வந்து இந்த காயின்ஸ் காயின்ஸ்ன்னு இருக்கு. அந்த காயின்ஸ் நாங்க எடுக்க எடுக்க அதில வந்து எல்கேஆர் அமௌண்ட் கன்வெர்ட் ஆகும். அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆனா, அந்த காயின்ஸ வந்து நீங்க ரெட்யூஸ் பண்ணலாம் எப்பனாலும் அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது. அப்ப அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு யூஸ்ஃபுல் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அங்க ஒரு சேல்ஸ் ட்ரிக். ஓவர் இது வந்து 5 ரேட்டிங் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இது வாங்கலாம். நோ இஷ்யூஸ். இப்ப நீங்க பை நவ் கிளிக் பண்றீங்கன்னா பை நவ் கிளிக் பண்ணும்போது இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது ஏன்னா சிலது வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட், அதில் இருக்கிற வந்து டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இயரிங். வுமன்ஸ் இயரிங் செட் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா ரூ. 329 வந்துட்டு அமௌண்ட். பட் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 180 தான். 100 ருப்பீஸ் தான். ஸோ ஓகே 100, 100க்குள்ள 80 அந்த மாதிரி இருக்கிறது கூட ஓகே. இதுவும் 4.3 ரேட்டிங். அங்க வந்து ரிவ்யூ கேலரியில எல்லாருமே 5, 5, 5, 5 தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அது வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே எல்லாமே அழகாமே வந்திருக்கு. அ அழகா பேக் பண்ணி வந்திருக்கு. எந்தவித இஷ்யூஸும் இல்லன்ற மாரி தான் அத சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா இத வாங்கலாம். ஓகே. ஸோ இத தான் நான் சொன்னேன். பை நவ் குடுத்தோனே இப்படி ஒரு விண்டோ ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஏன்னா, இதில வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ். அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பிக்சர் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே அமௌண்ட் இருக்காது வந்து நீங்க டிசைன்ஸ், கலர் சேஞ்ச் பண்ணும்போது. அது ஒரு விஷயம். ஓகேவா? அது அண்ட் ஆல்சோ உங்க குவான்டிட்டி 1 வேணுமா, 2 வேணுமான்றத பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ,
ஒரே நாங்கள் எல்லாத்தையுமே நல்லது மட்டுமே பார்க்க முடியாது. சில விஷயங்களில் வந்து நல்லது இருக்குதுன்னா அதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குன்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் ஷுவராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையில் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் இதில் நினைக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம், இப்போ என்ன சொல்கிறது, எங்களுக்கு எனக்கு இன்னும் 5 டேஸில் ஒரு வெட்டிங். ஸோ எனக்கு மேக்கப் செட் ஒன்று வேணும், ஏதாவது ஒன்று வேணும். எனக்கு இப்போது ஒரு பூல் பேண்ட் வேணும், என்னவோ ஒன்று ஒரு ரீசன், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் பர்பஸ். அந்த மாதிரி டைமில் என்னென்னா அலி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு நல்ல சஜஷனாக இருக்கா என்னை பொறுத்தவரையில். ஏன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் அவங்களோட எல்லாமே வந்து ஒரு 1 மந்த் இல்லாட்டி ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் டைம் பீரியடுக்குள்ளே தான் அவங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இது ஒரு அப்போ ஓகேவா இருக்காது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பர்பஸே இல்லை, நான் இதை ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். எந்த விதமான ஒரு இதில் நான் ஜஸ்ட்டு பார்த்து நான் அனலைஸ் பண்ணி நானே எல்லாம் பண்ணி பார்த்ததில் ஆல் ஓவர் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லலாம். மேபி இது வந்து அட்வான்டேஜஸாக இருக்கலாம். தேமோ அடுத்து டராஸிலலாம் இருக்கலாம். என் ஹஸ்பண்ட் டராஸில் வந்து வாங்கியிருக்கிறாரு. பட் அவரும் சொல்லியிருக்காரு டராஸில் வந்து குயிக்காக வரும், சொன்ன டேட்டை விட ரொம்ப ஷார்ட் டேர்ம் டேட்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஃபாரினில் இருக்கும்போது தேமை யூஸ் பண்ணியிருக்கேன். தேமும் ஷார்ட் டைமுக்குள்ளே வந்துடும். ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரினா மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ஷார்ட் டேர்ம்ஸு இருக்குது. பட் இங்கே எப்படி என்ன மாதிரின்னு நான் டேமும் தெரியாது. மேபி இன் ஃப்யூச்சர் என்னால் முடிஞ்சால் நான் அதுவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் போட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகே, நாங்கள் அப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு நல்லாவே விளங்குன்றதுக்காக. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும்னு நம்புகிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த மால்ஸ் இருக்குல்ல, இந்த நெயில் மால்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க இதிலேயே வச்சு செய்வாங்க. பட் அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் அது வந்து அன்கம்ஃபர்டபுள். ஸோ அதில் வந்து நீங்கள் 1 by 1 உங்களோட ஃபிங்கர் இருக்குல்ல, அதாவது விரல் இருக்குல்ல, அந்த விரலோட அந்த நெயில் அச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் பார்த்து எடுக்கணும். இந்த பக்கம் இல்லை, அதுவும் இந்த சைடு, இதுதான் எங்கள் நெயில் சைடு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த சைடு தான் அதோட அளவை நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஸோ இதில் இருக்குது ஒவ்வொரு சைஸ், அந்த உங்கள் நெயிலுக்கு அது ஷூட்டபிள். ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்து ஆகணும். ஓகேவா? இப்போ நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி நீங்கள் நெயிலுக்கு கலர் பண்ணி நெயில் பாலிஷ் பண்ணி எதுவும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வரேன். ஹாய் காய்ஸ், நான் வந்து இந்த ஃபிங்கரில் உள்ள நெயில் பாலிஷெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னடா புதுசாக ஒரு திங்ஸ் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது வேறு எதுவும் இல்லை, இதுதான் யூவி எல்இடி க்யூரிங் லேம்ப்னு சொல்லுவாங்க. என் பழைய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ரெசினாட்டுக்காக வாங்கினது, அந்த பேக்கேஜோடு வந்தது, இந்த பேக்கேஜோட இல்லை. இதில் தான் நாங்கள் நெயில் ஆர்ட்டுகள் கூட யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஓகே, சேம் தான். ஓகே,
ஓ, வாங்க இப்போ நம்ம செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஜஸ்ட்டு இப்படி க்ளீன் சும்மா தொடச்சிக்கோங்க. ஓகே கேஸ், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த அன்பாக்ஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க. என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதில் வந்து நான் முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள்லாம் கவனிச்சிங்களோ தெரியலை, நான் கவனித்த ஒரு விஷயம்னா, பிகாஸ் அது கவனித்ததுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு வரும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட கைக்கு அந்த ஹேண்ட் ஓவர் ஆகும்போது முக்கியமாக கவனிக்கிறது, ஒப்சர்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். அந்த நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்த மாதிரியே வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதில் ரியலி அலி எக்ஸ்பிரஸ் வந்து வெல் டன் தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள அந்த பேகேஜ் அந்த பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேக் மாடல் அது வந்து இப்போ என்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நாங்கள் சின்ன வயசில் அந்த பபிள் பேக்கை வந்து இப்படி உடச்சி விளையாடுவோம். அந்த பேக் தான் அவங்க போட்டிருக்காங்க. உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் கஸ்டமர் கைக்கு போகணும்னு. ஸோ இந்த இது வந்து நான் தேமுவில் நான் எப்பயுமே கவனிச்சதில்லை, ரொம்ப ரேர். இப்போ நீங்கள் தேமுவில் வந்து எலக்ட்ரிக் திங்ஸ் அந்த மாதிரி எதுவும் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஹை சிக்யூர் பண்ணியிருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் நார்மல் திங்ஸுக்கெல்லாம் அவங்க இப்படி இவ்வளோ சிக்யூர் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ அது அந்த மற்ற பிளாட்ஃபார்மை விட பார்க்கும்போது அலி எக்ஸ்பிரஸ் பேக்கேஜிங் சைட் வந்து ஓகேல ரொம்பவே நல்லோம். இப்படி தான் இருக்கணும். அது வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஒருத்தன்னாலும் 1000 ரூபாய்க்கு வாங்குகிற ஒருத்தன்னாலும் அவங்களோட பர்பஸ் என்னென்னா, கண்டிப்பாக அந்த எங்களோட ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஒழுங்கான முறையில் கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்பயுமே மெயினாக இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க ஒழுங்காக செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, ஆல் ஓவர் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பர்ஃபெக்டாக என்ட நெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நீங்களுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டு யூஸ் பண்ணால் கூட பயப்பட வேணாம். இது வந்து கொஞ்சம் இந்த நெயில் வந்து ஷேப் இல்லாமல் வருது. அவங்க வீடியோவில் நீங்கள் ஃபோனில் நிறைய எடுத்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் வந்து காட்டியிருப்பாங்க, சிம்பிளாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப் ஒரேடியாக வரலை அப்படின்னு பயப்படாதீங்கன்னா, எந்த குட்டி விரலுக்கு நான் ஃபஸ்ட்டாக போடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எனக்கும் அந்த ஷேப்லெஸ்ஸாக தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எனக்கு தேவையான ஷேப்புக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது அழகாக தான் இருந்துச்சு. ஸோ நோ வரிஸ். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் க்ளூ மாதிரி ஒரு விதமான ஒரு கெமிக்கல், அந்த ஒரு க்ளூ ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த ஜெல் டைப்னால உங்களுக்கு வந்து அந்த நெயில் மோல்டில் வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியம் சைஸ்
வேணுமா, இல்லாட்டி லாங் சைஸ் வேணுமா, உங்களுக்கு பிடிச்ச நெயில் ஷேப்புக்கு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அது க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகே, ஆல் ஓவர் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எனிவே கண்டிப்பாக எப்பயும் சொல்கிறது தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.